உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மனை வேண்டிக்கிட்டு தீச்சட்டி எடுக்க வந்தேன்பா. தீச்சட்டி எடுக்க போறீங்களா? மா, என்னம்மா சொல்றீங்க? இப்ப இதுக்கு என்னம்மா அவசியம் வந்துச்சு? எல்லாம் என் மருமக தீபாவுக்காக தான்ப்பா. அவ எங்க இருந்தாலும் நம்ம கிட்ட சீக்கிரமா வந்து சேரணும். அதுக்காக தான்ப்பா இந்த வேண்டுதல். மா, உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்களே ஏன் உங்களை வருத்திக்கிறீங்க? இதுக்கு தான் எங்க யாருக்கிட்டே சொல்லாம கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமாப்பா, சொன்னா நீங்க யாரும் விடமாட்டீங்க. அதனாலதான் யாருக்கிட்டையும் சொல்லாம வந்துட்டேன். மா, நீங்களே இப்பதான் குணமாயி வந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி வேண்டுதல்லாம் செஞ்சா உங்க ஹெல்த்துக்கு எதனா ஆயிட போதுமா? ப்ளீஸ்மா வாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இதை செஞ்சுக்கலாம். இல்லப்பா, என் மருமகளுக்காக தான் நான் இதை செய்யறேன்ப்பா. எனக்கு என் மருமக கிடைக்கணும். அதுக்காக நான் இந்த பரிகாரத்தை செஞ்சே ஆகணும்ப்பா. எனக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாத. மா, நான் உங்களை தேடித்தாமா இருக்கேன். சீக்கிரமே அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. இன்னும் 2-3 நாள்ல எப்படியாவது அவங்களை கண்டுபிடிச்சிருவேன். அவங்கள நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேம்மா. அதுக்காக உங்க உடம்ப வருத்திக்கிட்டு இப்படி எல்லாம் செய்ய வேண்டாமா? என் மருமக எனக்காக எவ்வளவோ வேண்டுதல் செஞ்சிருக்கா, பரிகாரம் செஞ்சிருக்கா, பூஜை செஞ்சிருக்கா, ஏன் தாலியை கூட எனக்காக கழட்டி வச்சிருக்கா. அப்படிப்பட்ட என் மருமக இப்போ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. அவ வந்துருவான்னு நான் எப்படிப்பா சும்மா இருக்க முடியும்? எனக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் இந்த அம்மன் கிட்ட தான் வந்து முறையிடுவேன். அதான் இப்பவும் தீபா நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வரணும்னு வேண்டிக்கிட்டு தீச்சட்டி எடுக்க போறேன். சரிம்மா, உங்களுக்கு பதிலா நான் வேணா இதை செய்யறேன். நீங்க இதை செய்ய வேண்டாம், சொல்றதை கேளுங்க. கார்த்தி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என் முடிவுல உறுதியா இருக்கேன். யாரும் என் மனசை மாத்த முயற்சி பண்ணாதீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.